இங்க பாருங்க, எல்லாம் பேசக்கூடாது, சரியா? எல்லாம் பேசினா நான் மறந்துடுவேன், அப்புறம் மறந்த வீட்டில் போய் அடி வாங்கணும் நான், சரியா? சரியா, ஓகேவா? மறந்துடாம தான் ஞாபகம் வருது எனக்கு. நம்ம சிரிக்க கூட மறந்துட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டே சிரிக்கிறத பற்றி தான் பேச போகிறேன். பழைய காலத்தில் நம்ம என்ன கூடி வாழ்ந்தோம், இப்போ தனித்தனியாக வாழணும். சார் பெரியசாமி சார், நீங்கள் பேசுங்கன்னா அப்புறம் நான் பேச மாட்டேன். இல்லை எனக்கு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இல்லை சைலண்டாக பேசுங்க. இப்போ ஏன் சிரிக்க மறந்துட்டோம்? இப்போ என்ன மாதிரி ஏஜ் உள்ள வயசானவங்களாம் இருந்தால் விளையாடி இருப்போம், பேசியிருப்போம். டிவின்னு ஒன்று கிடையாது, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது சப்ஜெக்ட் அப்புறம் பேசலாம். டிவி சின்ன வயசுல நமக்கு கிடையாது. விளையாடணும், பேசணும், படணும், எல்லாமே பண்ணோம். அப்போ சிரிச்சோம், சந்தோஷமா இருந்தோம். டிவின்னு ஒன்று வந்ததுங்க, பாதி பிரிய ஆரம்பிச்சோம். உண்மையா பொய்யா? நான் சொல்றது உண்மையா? கொஞ்சம் ஃபுல் பண்ணி உட்காருங்க சேர்லாம். ஏசி இருக்கு, வெயில்லாம் ஒன்றாவது, பின்னாடி ஃபுல் பண்ணி உட்காருங்களேன். நான் பேசுறது உண்மையிலே நிஜமான சில விஷயம் பேச போறேன், அதனால இப்படிலாம் வந்து உட்காரலாம் பின்னாடி இருக்கிறவங்க, சரியா? எப்படி டிவி வந்ததோ, முதல்ல வந்து டிவி எங்க வந்தது? கிராமம் வந்ததா ஒரு பஞ்சாயத்து டிவி இருந்தது, இல்லை யாராவது ஒரு மிராஸ்தாஸ் வீட்டில் இருந்தது, அவங்க வீட்டில் போய் பார்ப்போம். நாலு நாள் கொடுத்தா ஒளியும் பார்ப்பேன், 50 பைசா கொடுத்தா படம் பார்ப்பேன். அப்போல்லாம் விளையாட்டு கொஞ்சம் குறைஞ்சது. நம்முடைய சந்தோஷமும் உண்மையா பொய்யா? உண்மை தானே? சின்ன பிள்ளை சொல்றது உண்மைன்னு, சரியா? அப்புறம் டிவி வந்தது என்ன பண்ணா, வீடு விட பிரிய ஆரம்பித்தோம். ஜென்னிமா, நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா? நான் சொல்கிறது தப்பானா சொல்லலாம், ரைட்டாக சொல்லலாம். இந்த டிவி வந்து என்ன பண்ணுறா, கும்பலாக இருந்த நாம தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சோம். எப்படி ஃபேமிலியாக பிரிஞ்சோம், உண்மையா இல்லையா? அதுக்கப்புறம் இல்லை அடுத்து வரேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வரேன், சும்மா ஸ்லோவாக வரேன். அப்புறம் என்ன பண்ணா, இந்த கேபிள் ஒன்று வந்தது, கேபிள் டிவி. அப்போ என்ன பண்ணோம், வீட்லேயே ரூமாக பிரிஞ்சோம். கரெக்டா? நீ பாருங்க, நான் சொல்லிட்டு வரேங்க, கரெக்ட். ரூமில் டிவி, கேபிள் டிவி. முதல்ல டிவி இருக்காலாம் கேட்க மாட்டாங்க, சன் டிவி இருக்கா அப்படி தான் கேட்பாங்க. ஒரு காலத்தில் எல்லார் வீட்லையும் நம்ம பொதிகை பார்த்தோம், டிடி பார்த்தோம், அப்படியா? தானே? உண்மை தானே? ஹலோ மேடம், உண்மை தானே? அப்புறம் கேபிள் வந்ததும் தனித்தனியாக பிரிய ஆரம்பித்தோம். சந்தோஷம் எங்கே போச்சு? உண்மையிலே இப்போ சந்தோஷமாக இருக்குமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் அம்மா அந்த சாப்பாடு செய்கிற ஒலப்பானையை தொட்டு கும்பிடும் 3 முறை. இன்னைக்கு நிறைய பேர் லேடிஸ் இருக்கீங்க, யாராவது தொட்டு கும்பிடுறீங்களா? ஏன் ஒய்ஃப் எனக்கு கல்யாணம் ஆனப்போ என்ன பண்ணாங்கன்னா, உலலாம் கிடையாது, குக்கரில் வச்சுட்டாங்க. குக்கரில் வச்சுட்டு நான் ஒரு நாள் அப்படிதான் உட்காந்துங்க. 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டு போனாங்க. எத்தனை விசில் வந்துன்னு எனக்கு தெரியாது. அதில் என்ன வச்சுருக்காங்கன்னா, உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. அந்த உருளைக்கிழங்கு பஞ்சா போச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, நூலில் ஆக்கிட்டாங்க. சரி, இப்படி தான் போச்சு. இன்னொரு நாள் என்ன பண்ணாங்க, நீங்கள் வாங்கின அந்த பருப்பு சரியாக வேகல, குக்கரில் வச்சுருக்கேன், ஒரு 6 விசில் வந்து ஆஃப் பண்ணுங்கன்னாங்க. எத்தனை விசில் வந்து எனக்கு தெரியாது, ஆஃப் பண்ணிட்டேன். மறுபடியும் என்னடா பண்ணாங்க, ஓட்டி மாற்றிட்டாங்க. ஏன் அப்போ வந்து அமைதியானதால எனக்கு ஒரு எங்கள் மாமா வச்சிருப்பேன். நான் மிடில் ஏஜில், நான் எங்கள் மாமா கிண்டல் பண்ணும்போது அவர் 8 குழந்தைங்க. என்ன மாமா 8 கிலோ? அவர் என்ன சொன்னார், மச்சான் நான் ஏஜில் இருக்கும்போது எங்கள் வீட்டாண்ட 16 பிள்ளைங்க. அவங்களுக்கு நல்லா கவனிங்க, நான் பர்சனலாக பேசினேன், சில விஷயம் அனுபவத்தோடு பேசுகிறேன். 16 பிள்ளைங்க, அதுவும் ஆம்பளை பிள்ளைங்க 16 பேர். அவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி 16 மருமக வந்தாங்க. 16 மருமக வந்து பிள்ளைங்களும் இருக்குது அந்த வீட்டில். 16 மருமகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொழுதுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு போயிடுவாங்க கிராமத்தில். அப்போல்லாம் டிவிலாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாச்சு பண்ணி பாருங்க. அப்போ அவ்வளோ கரண்ட்டும் இருக்காது, சரியா? 16 பேரும் 16 மருமகளும் சாப்பாடு ஊட்டிட்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் அந்த 16 பிள்ளைங்களோட அந்த அப்பா அம்மா சாப்பாடு பரிமாறுவாங்களாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அப்போ எவ்வளோ அளவு சமைப்பாங்க, ஒரு பெரிய பாடம் இருக்குமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குக்கர் வைக்கிறோம், சட்டுன்னு முடிச்சு. சரி, அதே மாதிரி தான் நம்முடைய லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சுங்க. உண்மையா பொய்யா? நான் சொல்கிறது உண்மை தானேங்க? இப்போ எங்கே போச்சு சந்தோஷம் இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு அருமையாக பாடிருக்கார் கண்ணதாச வரிகள். கையளவு உள்ள வைத்து கடல் போல் ஆசை வைத்து விளையாட சொன்னாடி. கண்ணதாசன் வரிங்க. கையளவு தான் நம்ம உள்ளம்.
இந்த கையளவு உள்ளம். இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு வச்சு, கையளவு உள்ளத்தில் கடல் அளவு ஆசை மச்சான் களவு எது. ஒரே இல்லையா இருக்கா இல்லையா சொல்லுங்கப்பா. இந்த கால்லாம் போட்டோம் அதுக்காக பேசிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையை பேசிருக்கேன், கரெக்டா? ஜாலியாக பேசுகிறா இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்க. இல்லை ஒரு மீட்டிங் முடிஞ்சதும் ஒரு அம்மா ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க ஆஃபீஸ்க்கு. நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. நாங்கள் கப்புன்னு ஆச்சு. என்னடா இது, நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்னா ஷார்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் மாறணும். அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் முடிஞ்சு போனப்போ ஒரு மேடம் வந்தாங்க, சார் உங்களுக்கு பேசவே தெரியல சார். நான் அப்போ அந்த அம்மா ஏதோ எதிர்பார்த்து வந்திருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணல. அதனால தான் பேசுகிறேன். இப்போ நான் ஜாலியாக எதுக்கு பேசுகிறேன்னா, இந்த டோக்கன் எல்லாம் முடிச்சிட்டோம் சரிங்களா? அதனால கொஞ்சம் அனுபவமாக பேசிடுவோம் சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பேசும்போது உங்களுக்கு டயர்டாக போயிடும். மேடம் போலாமா? கொஞ்சம் நான் சொன்ன இந்த உழைப்பான இன்னைக்கு ஏன் குக்கரில் வைக்கிறாங்க? அந்த காலத்தில் அப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த காலத்தில் அவசரம். பையன் 7 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கிறேன்னா, ஏய் எங்கள் அம்மா உழைப்பான வச்ச 2 மணிக்கு சொல்ல முடியும் கொண்டாடிக்கிட்டே. அன்னைக்கு இருந்து 9 மணி 10 மணிக்கு ஸ்கூல் வச்சாங்க. எனக்கு காது இப்படி எட்டலைங்க. என்ன ஸ்கூல் வர சார் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என் தம்பி நல்லா காது எடுத்து அவங்க எல்லாத்துலையும் முன்னாடி படிப்பு பேர பற்றி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலாக மாறிடும் சரிங்களா? இப்போ நம்ம சிரிக்க ஏன் மறந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் மொபைல் வந்தது. மேடம் மொபைல் கையளவு உள்ள போது அந்த கையளவுல ஒரு மொபைல் வச்சுக்கிறோம். அதில் நம்மளே சிரிச்சுக்கிறோம். உண்மையா பொய்யா? உண்மை தானே? இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஃபோனை பார்த்து நம்ம சிரிச்சுக்கிறோம். கஷ்டமா கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை நாங்கள் பேசி முடிச்சு வைக்கலாம் ஒன்று சரியா? இப்போ இந்த கையளவு மொபைல்ல நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? இதுதான் உண்மை. இப்போ சிரிப்பு எங்க போச்சு? கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டு அதே மாதிரி நம்ம விளையாண்ட காலம்லாம் போச்சு. நிறைய விளையாட்டு விளையாட்டு சொல்லு தெரியல. விளையாட்டு பண்ண நம்ம இந்த தண்ணி ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரே பூ பூச்சி இந்த பாட்டு, அப்புறம் என்ன நிறைய, அப்புறம் கண்ணாமூச்சி, இதெல்லாம் நம்ம விளையாடி எல்லாமே மறந்து போச்சு. ஏன்னா இந்த ஃபோன், இந்த கையளவு ஃபோனு நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் ஆகும். அறிவியல் வளர்ச்சி அப்படிங்க. அதனால சங்கரி மேடம் முன்னாடி வரீங்களா? என்ன வந்துட்டாங்க சங்கரி மேடம் சரியா? அதனால இப்போ அந்த கையளவு மொபைல் வந்ததுல நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் மாறி போச்சுங்க. இதான் உண்மை சரியா? ஓகேவா? இப்போ இந்த பிசினஸ் சிரிப்பு நம்ம மறந்துட்டோம். அதனால இங்க பாருங்க, இப்பதான் விஷயத்துக்கு வர. இங்க இருக்கிற முகம்லாம் பார்த்து வச்சுங்க. அடுத்த மீட்டிங் வந்தா நீங்களே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும். நல்லா இருக்கீங்களா? நீங்க என்னது வரீங்க ஜோஸ்டா பண்ணிக்கணும். அதே மாதிரி அன்பு குறைஞ்சி போச்சுங்க. மேடம் டக்கு உட்காருங்க, நான் பேசுறது வாங்க. அன்பு எப்படி வேணும்? அந்த காலத்துல அப்பா அம்மா அன்பு வச்சிருப்பாங்க, நல்லா பார்த்துக்கணும். இப்போ அப்பா ஒரு ஃபோனு, அம்மா ஒரு ஃபோனு, பசங்க ஒரு ஃபோனுன்றது அந்த அன்பு மறந்து போச்சுங்க சரியா? இதான உண்மை. இப்போ இந்த அன்பு இருக்கிறதா வருது. நிஜமான ஒரு கதை சொல்றேன். என் கூட வேலை செய்யறவரு ஒரு பல லட்சம் ரூபாய் வீடு பணம் போட்டு வீடு கட்டாரு. அவர்கிட்ட பணமே இல்லை. ஏன் சொல்றாங்க? அம்மாவுடைய அன்பு பெருசா அப்பாவுடைய அன்பு பெருசாகும் போது ரெண்டுமே ஈக்குவல் தாங்க. அந்த நேரத்துல சமயத்துல அம்மாவுடைய அன்பு ஒன்று அதிகமா இருக்கும், இன்னொரு நேரத்துல அப்பாவுடைய அன்பும் அதிகமா இருக்கும். இதான் உண்மை. ஒரு அம்மா ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க, அருமையா இருக்கு டேஸ்ட். அப்பா அதுக்கு முன்னாடி தான் கஷ்டப்பட்டாங்க. எப்படின்னா, ஒருத்தர் பல லட்சம் ரூபாய் கட்டி வீடு கட்டுறாரு, பணம் இல்லை. என் கூட பல வருஷமா இருக்கிறாரு. ஒரு சனிக்கிழமை நைட்டு நைட்டு போயிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தாய் வராரு. அவர் என்ன எப்படின்னா, 10 ரூபாய் யாருக்கு கடன் வாங்க மாட்டாரு, 10 ரூபாய் கேட்டாலும் கொடுக்கணும். அப்படியாப்படாது பல லட்சம் ரூபாய் வீடு கட்டாரு. அவர் என்ன தாய் வராரு. என்ன ஒரு 2 ரூபா பணம் கொடு, பையனுக்கு மீன் நல்லா பிடிக்கும், நான் போய் மீன் வாங்கிக்கிறேன், நான் வீடு கட்டி காசு இல்லைப்பா, இதுக்கு ஏன் தாய்ங்கிறாரு எடுத்து கொடுத்துரு. அவரும் வந்தாலே பட்டாபி மீன் வாங்கினாரு. திருநெல்வேலி சைடு ஒரு வீடு போயிட்டு மீனை போட்டு தூக்கிட்டாரு.
நல்லா கவனிங்க. அப்பா பாசம் அம்மா பாசம் யாரு பாசமும் பெருசு. இதுல அந்த அம்மா சமைச்சு வச்சுட்டாங்க, பையன் வந்தா சாப்பிட்டான். அப்பா செம்ம டேஸ்ட்டுமா, உலகத்துல யாருமே செய்ய முடியாது, அம்மா செஞ்சிருக்காங்க, நீ செஞ்சிருக்கான்னு போயிட்டான். இவன் எழுந்தாரு 3 மணிக்கு குடிச்சாரு, அவன் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கிறது நல்லா கவனிங்க. நம்ம அப்பா அம்மா கண் முன்னாடி வந்தாங்க. நான் சொல்றது சார் நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், சூப்பர் விஷயம். ஏன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் அந்த கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க, அதுக்காக சொல்லிட்டு அந்த ஒரு சாப்பாடு அன்னத்தை பசஞ்சு வாயில முன்னாடி கேட்கிறாரு, பையன் சாப்பிட்டானா? அந்த அம்மா சொன்னாங்க சாப்பிட்டாங்க. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம், சாப்பிட்டாங்க. உலகத்துல அம்மா யாருக்கும் செய்யாம எங்களை சமைச்ச மாதிரி பாராட்டி போயிட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்கிறாரு, நல்லா பண்ணுங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்க, உங்ககிட்ட மசாலா போடல இல்லையே, நான் வாங்கி கொடுத்து 2 மாசம் ஆச்சு, நீ எப்படி சமைச்சேன்னு கேட்குறது. அந்த அம்மா சொல்லுங்க, இந்த டப்பாவெல்லாம் தொடச்சி வச்சேன், குழந்தை நல்லா ஆயிடுச்சுங்க, என் பையன் என்னை பாராட்டாங்க. இவங்க அவங்க அம்மா ஞாபகம் வருது. இவரும் ஒரு காலத்துல அவங்க அம்மாவும் இப்படி சமைப்பாங்க, இப்படி சொல்லிட்டு இருப்பாங்க, நல்லா சமைச்சிருக்கான்னு பாராட்டுறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி அந்த அம்மா கேட்கறாங்க, ஏங்க உங்ககிட்டயும் பணம் இல்லையே, நீங்க எப்படி வாங்கி? அதான் ஒண்ணு இல்லை. இப்போ அம்மாவுடைய அன்பு பெருசா அப்பாவுடைய அன்பு பெருசா? 2 வந்தனே அவரே அதாவது அம்மாவுடைய பாசம் என்ன தெரியும், நல்லா கவனிங்க. அம்மாவுடைய பாசம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரியும். மாமியோடைய காலம் வந்து அவ்வளவு மனமும் பசங்க பாடம், அது பின்னாடி மாமா கஷ்டப்பட தெரியாது. அவர் அந்த தன்மானத்தை அடமான வச்சு எனக்கு காசு வாங்குறாரு, அப்போ உடனே சம்பளம் கொடுத்துட்டாரு. ஏன் சொல்றேன்னா அப்பாவுடைய பாசமும் அம்மாவுடைய பாசமும் ஈக்குவல். இப்போ எல்லாருடைய பாசமும் குறையுதுன்னா அதுக்கு போன் தான் காரணம். எப்படின்னா அவங்களே பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறாங்க, நானும் அதிகமாக இப்போ எதுக்குன்னா நாங்கள் 2 பேரும் வண்டியில் ஒருத்தர் போட்டோ பிட்டியா போடுறேன், நானும் எனக்கு பயந்து போயிட்டு என்னடா போறேன். அதே மாதிரி நான் கூட வண்டியில் போன சைக்கிளில் போன சிரிச்சுனே போகிறேன், நான் பயந்து போயிட்டு என்னடா வண்டி கிளாஸில் தான் போகிறேன். ஏன்னா அந்த மாதிரி நம்ம தனித்தனிவாகிடும். இப்போ என்ன விஷயம்னா யாருடைய அன்பு குறைஞ்சாலும் யாருடைய அன்பு அதிகமானாலும் யார் அன்பு இல்லைனாலும் எப்பவுமே உங்களுக்கு அன்போட பணிவோட பாசத்தோட கொடுக்கிற ஒரே இடம் இந்த ராகவந்திர புறப்பட்டாங்க. போயா 40 பேர் வந்த ஃபர்ஸ்ட் மாசம் 40 பேர் வந்திருந்தோம். ஆனாலும் மீட்டிங் நடத்தணும், கொடுக்கல் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். அதனால இப்போ யார் சொல்றேன்னா உங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியாக ஏற்படுங்க. ஒருத்தவங்க இந்த அம்மா யார் தெரியாது, அந்த அம்மா யார் தெரியாது, கூப்பிடுறாங்க பாருங்க, ஒரு பாசம். இவரு யார் தெரியாது, அவரு யார் தெரியாது, ஒரு நட்பு ரீதியாக நம்ம படிக்கணும். சரியா? அதனால எந்த அன்பு குறைஞ்சாலும் எந்த பாசம் குறைஞ்சாலும் ராகவேந்திரா பரவாயில்ல சொல்லி பாசம் அன்பு என்னைக்குமே குறையாதுன்னு சொல்லி இப்போ பிசினஸ் மீட்டிங்கு நம்ம போறோம். இப்போ பிசினஸ் மீட்டிங் போலாங்க. என் பேர் தனசேகர், நான் ஆவடிலேருந்து வந்திருக்கேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே ராகவேந்திரா பரமரசில் ஒரு இடம் வாங்கி தான் நட்பான என் நண்பர் விஜயகுமார் ஓனர், அவர் வந்து அவர் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது அவர் எனக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன் இல்லை சரி, கண்டிப்பாக கேட்க பண்ணுறேன். சொல்லிடுறேன், பிஸ்னஸ் பற்றி சொல்லிடுறேன், பேசுகிறேன். இப்போ இது இடம் தான் வாங்கினேன், இடம் வாங்கினது ஒரு நட்பு வந்து அவர் என் கம்பெனி தான் ஒர்க் பண்ணாங்க. இப்போ ரிசைன் பண்ணிட்டு ஃபுல் டைம் இதில் தான் இருக்காரு. நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனியில். அது அப்போ கூட நட்பு கிடையாது, இப்போ தான் நட்பு. நம்மளுடைய நல்ல நட்புன்றதுனால இந்த பிஸ்னஸை நீங்கள் பேசுங்க சொல்லி எனக்கு கொடுத்துருக்காரு. நல்ல மரியாதையும் அவங்க ராகவேந்திராவில் கிடைக்கும். சரியா? இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்து வந்தோன்னா நானும் நண்பரை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக இடம் கொடுக்கணும் மக்களுக்கு. எனக்கு வாரி கொடுக்குது என்ன அது ஃப்ரீயாக கொடுக்கலையா, காசு கொடுக்குறோமா, காசு கொடுத்தாலும் கொடுக்குறோட யாரும் நம்ப மாட்டாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்றது எப்படி இல்லை இல்லை இல்லை, அதான் ஸ்கீம் கொண்டு வா பாருங்க. நல்லா இவரையா நல்லா கவனிங்க மேடம். ஹலோ ஜெயலலிதா, நல்லா கவனிங்க. பிஸ்னஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரீயாக எப்படி கொடுக்குறோன்னா
இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட குழுக்கள் நம்ம இருக்கிற ராஜாத்தினால விளம்பரப்படுத்தலாம். விளம்பரப்படுத்தும் போது அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம். யாருக்கோ ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ கொடுக்காம நம்ம அப்படி கொடுக்கலாம். அது எப்படின்னா இதான் ஸ்கீம். இந்த ஸ்கீமை உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரியும், சொல்லியிருப்பாங்க. நீங்க முதல்ல இணையும் போது 200 ரூபா கட்டணும், அப்புறம் 500 ரூபா கட்டணும், அப்புறம் 1000 ரூபாய் கட்டணும். 10ஆம் மாசம் 20ஆம் மாசம் 25ஆம் மாசம் 1000 ரூபாய் கட்டணும். மொத்தம் 25,700 ரூபாய் கட்டிருப்பீங்க. இந்த 25 மாசம் குழுக்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு 1000 பேர் ஒரு டீமா எடுத்துட்டு வந்து அதனால 218 ரூபாய் குழுக்கள் நடத்தி பொருள் கொடுக்கணும்னு நினைச்சு. ஆனா அது இல்லாம நிறைய பேருக்கு வந்து குழுக்கள்ல பிரைஸ் கொடுத்துட்டே இருக்கும். இன்னும் 1000 ரீச் ஆகும். 1000 தான் வந்தா குழுக்கள் நடத்தணும்னு நினைச்சோம். ஆனா நான் 1000 வரல. ஆனாலும் நாங்க குழுக்கள் நடத்திட்டு ஒரு கண்கூடா கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது 6வது மாசம் புதுசா 200 ரூபாய் கட்டினா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாசம், போன மாசம் கட்டினா அவங்களுக்கு 2வது மாசம். புரியுதா நான் சொல்றது? சரிங்களா? இதான் இப்போ வந்து 6வது மாசம் குழுக்கள் நடக்கும் போது இந்த குழுக்கள்ல பிரைஸ் விழுந்தா உடனே கொடுத்துருவாங்க. பிரைஸ் விழுந்த உடனே 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயா கிடைக்கும். 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஃப்ரீயா கிடைக்கும். 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பு அந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அந்த இடம் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து 10 லட்சம் இடம் என்கிட்ட காசு, என்கிட்ட 20 லட்சம் இடம் கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு மாற்றியே கொடுப்பாங்க. அதே 10 பேர் ஒன்னா சேர்த்துருக்கேன், நானே 10 கார்டு போட்டுருக்கேன் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பக்கத்து கார்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி டவுட்லாம் நிறைய பேர் கேட்குறேன். சரியா? இந்த மாதிரி கொடுப்பாங்க. எது சொந்தம் எங்க அக்கா எங்க தங்கச்சி எதுக்கு ஒன்னா கொடுக்கணும் ஒன்னாவும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் உண்டு. சரியா? இப்போ இந்த குழுக்கள் வந்து 6வது மாச குழுக்கள். 6வது மாசம் இந்த கார்டு நீங்க சேர்க்கும் போது இந்த கார்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை கையெழுத்து போடுவாங்க. கண்டிப்பா இதுல ஒரு நம்பர் இருக்கும். இதுல நம்பர் கேட்பாங்க. அந்த நம்பருக்கு ஒரு டோக்கன் உண்டு. இப்ப டோக்கன் இருக்காங்க, எங்க டோக்கன் கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நானே போட்டேன் மேடம். உங்களுக்கு நானே போட்டேன். அந்த நம்பர் எல்லாம் பார்த்தேன். உங்களுக்கு டோட்டலா போட்டேன். அந்த 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 நம்பர் தான். ஆமாம், கம்பெனியில் ஒரு மாதத்துக்குள்ள வேலை செஞ்சாதான் ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ 3000 ரூபாய் வாங்க போகிறாங்க ஒரு கல்யாணத்தில். நான் கூப்பிட்டு காட்டுறேன் அவங்க யாருன்னு. சரியா? இந்த மாதிரி லேண்டை பற்றி ஏதாவது டவுட்டோ இல்லை வேற ஏதாவது சந்தேகமோ தான் கேளுங்க, நான் விளக்கம் கொடுக்குறோம். பண்ணுவாங்க, மறந்துட்டாங்க. இடம் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க, மறந்துடுவாங்க. நான் போகிறப்பெல்லாம் நான் மாதம் போவேன், அவங்கள பார்க்க கேட்பாங்க, மறந்துடுவாங்க. சரியா? என்ன டவுட் தருவாங்க? இடம் பார்க்கணும் ஒரு 2 நாள் முன்னாடி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணுவோம். வேற ஒன்றும் இல்லை. தாராளமாக 10 பேர் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. இதில் இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் புகார் சார்து. புகார் சார்லையா? புகார் சார். ஆமாம். 2வது இருக்கிற நம்பர் என்னுடைய நம்பர். 3வது இருக்கிற விஜயகுமார் சார் நம்பர். நீங்கள் ஒரு வந்தீங்கன்னா 5 சைடு 3 சைடு 5 சைடோட ஒரு நாள் காட்டிடுவோம். சார் நீங்கள் ஒரு 2 நாள் மட்டும் முன்னாடியே சொல்லணும். வண்டிக்கு தான், வண்டி நாங்கள் அவைலபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் முதல்ல சொல்லலை, கொஞ்சம் சைலன்ஸ். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் தான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபண்டு, மளிகை ஃபண்டு, கோல்டு ஃபண்டு நடத்துகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது நேற்று வரைக்கும் மளிகை ஃபண்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இன்னொரு மளிகை ஃபண்டு கொடுக்கணும், அதில் வெள்ளி ஃபண்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் கோல்டு ஃபண்டு கொடுப்போம். சரிங்களா? இந்த மாதிரி மளிகை ஃபண்டை கட்டிக்கலாம். 700 ரூபா மாதம் கட்டிங்கன்னா 12 மாதம் 8400 ரூபாய். இப்போ கிட்டத்தட்ட 14,000 ரூபாய்க்கு பொருள் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்டு. மாதம் ஒரு 1500 ரூபாய் கட்டிங்கன்னா உங்களுக்கு 20,400 ரூபாய் கட்டுவீங்க. நாங்கள் 29,000 ரூபாய்க்கு பொருள் கொடுப்போம். 25,000 ரூபாய்க்கு எத்தனை கிராம் வருதோ அத்தனை கிராம் 916 கோல்டு உங்களுக்கு. அதுக்கப்புறம் 2000 மதிப்புள்ள பட்டாசு, ஒரு 1000 மதிப்புள்ள வெள்ளி, ஒரு புடவை, 1/2 கிலோ ஸ்வீட். இது ஏன் இந்த காசு வச்சிருக்க கிராமில் இருக்கக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, விலைவாசி ஏறினாலும் ப்ராப்ளம் இல்லை, குறைஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை. யாருக்கு? 2 பேருக்குமே.
நான் ஏறிடுச்சுன்னா ரேட் ஏறிடுச்சு, நான் எப்படி கொடுப்பேன் எதாவது கொடுப்பேன்னு போய் சொல்லணும். எண்ணங்கள் மாறும், இது மாறாது. அதே மாதிரி குறைஞ்சாலும் உங்களுக்கு கிராம் இன்க்ரீஸ் ஆகும். என்ன சார் கோல்டு ரேட் ஏறின்னு தான் இருக்கு சொல்றீங்க, அது ஏறும் இறங்கும். ஃபியூச்சரில் கோல்டு ரேட்லாம் குறையிருக்காங்க, அது எப்போ குறையும் தெரியாது. ஆனால் இப்போ ஜனவரி மாதத்துல கோல்டு ரேட் எங்கேயோ போகிருக்காங்க. யாராவது ஒருத்தர் எவ்வளோ ரேட் ஏறும் சொல்ல முடியுமா? ஜனவரி மாதத்துல ரேட் கோல்டு ரேட் 1 கிராம் 8000 ரூபா. சார் ஒரு பாராட்டு கொடுங்க, 10,000 ரூபா. உண்மையாக சார் பாராட்டு கொடுங்க. எனக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க, நான் ஃபோன் சொன்னேன்ல, நான் ஃபோனில் வந்து மெசேஜை நிறைய படிப்பேன். அது எப்போதான் சொல்ல 20,000 ரூபாய் ஏறுமா 1 கிராம். அது எப்போலாம் அவன் டேட் சொல்ல ஃபியூச்சரில் 20,000 ரூபாய் ஏறும் 1 கிராம் அனுப்பிச்சிருக்கான் எனக்கு மெசேஜ். நான் நிறைய மெசேஜ் படிப்பேன். அப்புறம் இந்த லேண்டை பற்றி சொன்னேன்ல, இந்த லேண்டை பற்றி இன்னொரு விளக்கம் சொல்லுங்க. நம்ம கிட்ட 5 சைட் இருக்கு. 5 சைட்டுமே வந்து முக்கியமான விஷயம் பேச போறேன். இந்த லேண்ட் சொன்னேன் இல்லையா, நம்ம சைட் வந்து இந்த மியூஞ்சூர் டு மாமல்லபுரம் ரோடு போதுங்க. 6வது நான் உலகத்திலே 4வது புறவழிச்சாலை ரோடு, 4 வேர்ல்டுலே. நம்ம இந்தியாவில் நல்ல சூப்பரான ரோடு, 138 கிலோமீட்டர். அது என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, எனக்கு அந்த ரோட் டச்சில் இடம் வாங்குறவங்க ஃபியூச்சரில் பயங்கரமான கோடீஸ்வரன். இல்லைங்க கைத்தட்ட மாட்டீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். நம்ம லக்லி அந்த சைட் நமக்கு வந்திருக்கு. இன்னொரு இடம் வந்து ஈசிஆரில் இடம் இல்லை நம்மளுக்கு. நான் ஒத்துக்கிற ஈசிஆர் இடம் பார்த்தோம், 16 கோடிக்கு ஒரு இடம் பார்த்தோம், அது எங்களுக்கு செட் ஆகலை. 16 கோடிக்கு இடம் பார்த்தோம் ஈசிஆரில், மரக்கான பக்கத்தில், அது செட் ஆகலை. ஆனால் நம்ம அதிர்ஷ்டம் இந்த ஈசிஆர் ரோடு 138 கிலோமீட்டர் மாமல்லபுரம் மேஞ்சூர் ரோட்டில் எல்லா சைட்டுமே இருக்குது. எல்லா சைட்டுமே இருக்குது. அந்த சைட்டில் ஏதாவது ஒரு சைட்டில் கொஞ்சம் இடம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு காலத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட், அதுவே புறநகர் ஏரியா. அது வந்து கோயம்பேடு புறநகர் ஏரியா 25 வருஷத்தில் அபூர்வ வளர்ச்சியா எது மெட்ராஸ். அதனால இந்த இடத்துல நீங்கள் இடம் வாங்கி வச்சிங்கன்னா இந்த ரோட் டச்சில் 4வது உலகத்திலே பெரிய ரோடா 6 வழிச்சாலை, இந்த ரோடு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க போது ஃபியூச்சரில் நீங்கள் இதில் என்ன ஒரு பியூட்டினா ராகவேந்திரா சொல்லுதுன்னா, இந்த வெங்கல் கூட்டுறோட்டில் இன்ஸ்டால்மெண்ட்லேயே இடம் கட்டிக்கலாம் நீங்கள். அது ஒரு பெரிய ப்ளஸ். இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கட்டிக்கலாம். 200 ஃப்ளாட் இருக்குது நம்மளுது. அது பக்கத்தில் சென்ட் கணக்கிலே ஃப்ளாட் இருக்குது. இந்த 200 ஃப்ளாட்டில் நீங்கள் மாதம் 3000 ரூபா சிறு தவணையாக கட்டிக்கிட்டு வரலாம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் பேச வேணாம். நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் ஒன்று, இந்த இடம் நீங்கள் முதல்ல போயிட்டே பார்த்து அந்த இடம் கொஞ்சம் காசு அமௌண்ட் வந்தால் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. டாக்குமெண்ட் அவங்க வச்சுக்கிட்டு நீங்கள் மீதி அமௌண்ட்டு வர கட்டும் போது இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் உண்மையிலே இந்த இடத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையோ பேங்க்லேயோ இல்லை வேறு எதுலையோ போயிட்டு டெபாசிட் பண்ணுறதை விட ராகவேந்திராபுரம் 3000 சிறு தவணையாக கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த இடம் புக் பண்ணிங்கன்னா இந்த ராகவேந்திராபுரம் இடம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த இடம் உங்களுக்கு ஃபியூச்சரு நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த ஃபோனில் மெசேஜாக நான் படித்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம். லக்கிலி அது என்ன இடம், வெங்கல் கூட்டோடு, மேலாத்தூர், அப்புறம் வந்து உதப்பை, அந்த பரணம், மோசூர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் பக்கத்தில். இந்த ஏர்போர்ட்ஸ் நேற்று நான் மோசூர் போயிருந்தேன் பண்டு கொடுக்கறதுக்கு. அங்கே ஒரு ஜெட்டி என் தலையில் உரசுற மாதிரி போகுது, நாங்களே பயந்து போயிட்டோம் அவ்வளோ அளவுக்கு. அதுக்கப்புறம் பேசஞ்சர் ஒரு ஃப்ளைட்டு அங்கே இறங்குது. இந்த மாதிரியான இடத்துல தான் நம்ம சைட் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்றில் புக் பண்ணி நீங்கள் இடம் பார்க்க வந்து பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? இப்போ குழுக்கள் நடத்தலாமா? நம்ம நண்பர்கள் யாரும் எங்கே இருந்தீங்களா? இடம் வந்து நாங்கள் தான், இடம்லாம் இருக்குது, இடம் இல்லாமல் இல்லை. ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன்னா, சப்போஸ் அவங்க வெளியே போயிடுவாங்களோன்னு ஒரு டவுட்டில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 10 கார்டு போடுறாங்க, ஒருத்தருக்கு இடம் விழுந்த உடனே என்ன பண்ண, இடம் வாங்கிட்டு போயிட போகிறாங்கன்றதுக்காக 25ஆம் மாதம் முடிஞ்சதும் கொடுத்துருவாங்க. சரியா? நீங்கள் யாரும் எங்கள் கூட வேறு கூட ஜாயின் பண்ணணும். 25ஆம் மாதம் முடிஞ்சதும் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு உண்டான அந்த கார்டு ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருங்க. நீங்கள் வேணால் ஃபோட்டோ ஒட்டி தான், உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் குடிப்பிட போடுமானா அக்ரிமெண்ட் கூட போட்டுக்கலாம்.
நீங்கள் ப்ரைஸ் விழுந்தோங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லைப்பா, நான் நீங்கள் அக்ரிமெண்ட்டு கூட போட்டுக்கலாம், அதுக்கு ரெடி. சரிங்களா? வெயிட் பண்ணிங்கன்னா 25ஆம் மாதம் முடிஞ்சதும் எல்லாரும் போட்டு அது மாதிரி நீங்கள் இடம்லாம் பார்த்து வாங்க. சைட்டு என்ன சைட் இருக்குது பார்த்துங்க, என்ன பண்ணுறாங்க பார்த்துங்க. இந்த பிஸ்னஸில் வாங்க, ஃபண்டில் வாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 5000 ரூபா ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, மளிகை பொருள் சொல்லிட்டு இந்த மாதிரி 5000 ரூபா பொருள் 16 பொருள் தருவாங்க. 5000 ரூபா 2 மாதத்தில் கட்டிடணும். 10ஆம் மாதம் நம்ம அக்டோபர் நவம்பரில் கட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் பொறுத்து 16 பொருள், அதுவும் நல்ல பொருளாக கொடுப்பாங்க பார்த்துங்க. சரிங்களா? இவ்வளோ இருக்குது. வேறு நிறைய இடத்துல சைட் பார்க்குறதா இருப்பார். இந்த 2 நம்பர் நீங்கள் எப்போ, இந்த நம்பர் ஃபுல் டைம் இருக்கும், இந்த நம்பர் எப்போ வேணாலும் நான் ரிப்ளை பண்ணேன். யாருன்னா சார் ஃபோனே எடுக்கல, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? இது ஒன்று. நமது அன்பிற்கினிய வாடிக்கையாளர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதி காருங்கள், இன்னும் சற்று நேரத்தில் குழுக்கள் நடைபெறும். மின்னிங்கான ப்ரைஸ் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு முதல் தர வந்தவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அவ்வளோ. தேங்க்யூ. ராகவேந்திரா மோட்டருடைய விஜயகுமார் அவரை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக தெரியும். தொடர்ந்து ஒரு 20 வருஷமாக அவர் இந்த மாதிரி லேண்டை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல நான் ஒரு 10 பேரை சேர்த்து விட்ட போது எனக்கு ஒரு பைக் ஒன்று அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க இன்னைக்கு பார்த்துருக்கிற எல்லா லேண்டையும் நான் போய் பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருக்கு, நம்பிக்கைக்குரியதாக இருக்கு. நீங்க பயந்து இருக்க தேவையில்லை. நீங்க தொடர்ந்து இந்த திட்டத்தில் நீங்க பங்கெடுக்கலாம். நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கு. எல்லா இடமும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. நான் மோசூர் போய் பார்த்தேன், வெங்கல் போய் பார்த்தேன், திருவள்ளூர் போய் பார்த்தேன். பார்க்காம நம்ம இந்த திட்டத்தில் இணையில. உங்க நம்பிக்கைக்காக சொல்றேன். அதனால நீங்க தைரியமாக தொடர்ந்து இந்த திட்டத்தில் இன்னும் அநேகரை நீங்க சேர்க்கலாம். நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு ஒரு இடம் வாங்கணும்னா நெட் கேஷ் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 70-80% மக்களுக்கு இன்னைக்கு நிர்வாகம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு திட்டத்தின் கீழே சேர்த்தாதான் நம்ம ஒரு இடத்த நம்மளால வாங்க முடியும். அதனால இந்த திட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு. தொடர்ந்து நான் இதை கவனித்து வருகிறேன். நல்லா செய்யறாங்க. அதனால நீங்க நம்பிக்கையோடு இதுல நீங்க மாத்திரம் இன்னும் அநேகரை சேர்த்து அவங்களுக்கும் இந்த வாய்ப்பு, இந்த பயன் அவங்களுக்கும் உரியதா இருக்கணும். அதனால தொடர்ந்து இந்த திட்டத்துல நீங்க பங்கெடுங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கு. நம்பிக்கைக்குரியதான ஒரு நிறுவனம் தான். அதனால பயப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம். தைரியமா வாங்குங்க. எல்லாமே நல்ல ஊரு, தண்ணி அருமையா இருக்கு, நல்ல மனுஷன், ஓனர் நல்ல மனிதர். எனக்கு வீடு கூட கட்டித்தர சொல்லியிருக்காரு. அதனால அதே மாதிரி தயவுசெய்து பணத்தை கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருங்க. எங்க டோக்கன் போட்டவங்க எல்லாம் அலைய விடுறீங்க. 10 தேதி 15 தேதி 20 தேதி வரைக்கும் காசு கொடுக்க மாட்டேன்றீங்க. கொஞ்சம் தயவுசெய்து காசு சீக்கிரம் கொடுத்துருங்க. எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுங்க டோக்கன் போடும்போது. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எல்லாருமே கேட்கலாம், கேளுங்க. நீங்க போட்ட வீட்டோட கேட்காதீங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க தான் மெயினா கேட்கணும். சரிங்களா? யாராவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஆஃப் பண்ணிட்டேன், மைக் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க நிறைய பேர் தான் தூங்கிட்டு, நிறைய பேர் தான் வந்துட்டு இருக்காங்க.
இல்ல ஒரு ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன் இருங்க. பட்டாபிராம ஒருத்தர் கீழே விட ஒரே நிமிஷம் வருத்தம். அதே மாதிரி இந்த லாஸ்ட் வீடு பாயிண்ட் இப்போ எங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? வாங்குவாங்க. அது மாதிரி நீங்க வந்து 50,000 1 லட்சம் அது மாதிரிலாம் சம்பளம் வாங்கி இங்க வசதிகள் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. சரியா? டேவிட் ஜானா சார், டேவிட் சார் சேலரி சார் வந்தாரு. ஜோதி அம்மா அவங்க வந்து 20 பேருக்கு வேலை செஞ்சதுனால 2 கார்டு ஃப்ரீயா வாங்குறாங்க, ஒரு 1000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. கை தட்டி பாராட்டுங்க. நீங்களும் 10,000 10 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். ஜோதி அம்மா பேசுவாங்க. ஜோதி அம்மா நம்ம அந்த பாருங்க போட்டா கூட திலகாவதி மேடம் வாங்க. இவங்களும் 10 ரூபாய் செஞ்சுருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் என்ன ஒரு செஞ்சுருக்காங்க. இப்போதைக்கு இவங்க 1000 ரூபாய் வாங்குறாங்க. அடுத்த மாதம் 2000 மேலே சம்பளம் வாங்குவாங்க. பாராட்டுங்க பாராட்டு. சரஸ்வதி மேடம் வாங்க. சூப்பர். சரஸ்வதி மேடம் வாங்க. இவங்க 2300 ரூபா வாங்குறாங்க. இவங்க 20 பேர் மேல சேர்ந்துடாம இவங்க கீழே டவுன் லைன்ல 2 டீம் ஒரு அம்மா 20 பேர் மேல சேர்ந்தா ஒரு அம்மா 10 பேர் மேல சேர்ந்தாங்க. அதனால சரஸ்வதி மேடம் 2300. மாரியம்மா வாங்க. இவங்க தாங்க 3300 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க கம்பெனியில் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாகணும். 10,000 ரூபாய் கஷ்டம். ஆனால் சிம்பிளாக லீகல் காசு கட்டுறாங்க. அதுக்கே 3300 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இவங்க கீழே வந்து 3 டீம் 20 பேர் 20 பேர், இன்னொரு டீமும் 17 பேர் சேர்த்துருக்காங்க. பாராட்டு மேடம். டேவிட் சார் வந்தாரா? டேவிட் சார், டேவிட் வரலையா? அப்போ வந்தாரப்பா. டேவிட் தானே வராங்க. இப்போ வாங்கினாங்க. இது எல்லாம் நீங்கள் நிறைய வாங்கணும். சரியா? ஆட்கள் செய்ய டீம் ஒர்க் பண்ண போனேன். இதுதான் வரும். அதே மாதிரி நீங்கள் காசுலாம் கட்டுறது ஆஃபீஸை யூஸ் பண்ணுங்க. கவிதா மேடம் இருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கவிதா மேடம் போகிறப்போ ஃபோன் நம்பர் வாங்கிக்குவாங்க. வந்து காசு கட்டிடலாம். சரியா? இப்போ வந்து சுபாஷினி மேடம் வாங்க. சுபாஷினி மேடம் வந்து ஸ்டேஜுக்கு வாங்க. சுபாஷினி மேடம் வரணும்னா அவங்க வீட்டில் யாரும் வாங்குவாங்க. எப்படின்னா வாங்க சூழல் எல்லாம் வாங்க. கைத்தட்டுங்கப்பா, கைத்தட்டி பாராட்டுங்க. டேவிட் சார் வந்தாரா? சொல்றியா? 6000 ரூபாய் வாங்குறாங்க. கைத்தட்டி போட்டாங்க. அப்பனா 6000னா எப்படியும் ஒரு 70 பேர் வேலை செய்வாங்க. 70 மேல சேர்த்துருப்பாங்க. 7 ஃப்ரீ கார்டும் வந்து கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க அவங்க. மீனஸ் சூப்பர் டீலர். பில் மேல வாங்க. 2000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்களும் ஒரு 30 பேர் சேர்த்து. இதுதான் வேணா சாதிக்கு. தில்சத் மேடம். பேர் தெரியல. தில்சத் மேடம். இங்க பாருங்க. தில்சத் மேடம் வாங்க. இங்க பாருங்க மேடம். 30 பேர் சேர்ந்திருக்காங்க. பாராட்டுகள் மேடம். இந்த டேவிட் அப்படியே பாப்பா. டேவிட் மேடம் கொஞ்சம் முன்னாடி. இவரு ஒரு 30 பேர் சேர்த்திருக்காரு. 30 பேர் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் ஊக்கத்தொகையா வாங்குறாரு. நல்லா பாராட்டு கைதுங்க. லட்சுமி மேடம். லட்சுமி மேடம் 5000 வாங்குறாங்க. பேர் மேலே சேர்த்துருக்காங்க. 5000
இங்க பாருங்க. அடுத்த முறை நாங்களும் வானத்தில் சுரேஷ் பாபு சொல்லுவாங்க அவங்க வந்து பெருக்கள் வந்து டீம் சூப்பராக பில்டப் பண்ணுறாங்க. நம்ம ஆவணியில் பட்டாபியாவில் இருக்கோம். ஆனால் டீம் பில்டப் பண்ணலாம். வாழ்த்துக்கள் சுரேஷ் சார். சூப்பர். கவிதா மேடம் வாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கிற கவிதா மேடமே அவங்க கையில் நடந்து சேர்த்து ஒரு ப்ரைஸ் வாங்குறாங்க. 2000 ரூபா வாங்குறாங்களா? வாங்க மேடம் வாங்க சார். நீங்கள் வந்து வாங்கிங்க சார். நீங்கள் நல்ல கைத்தட்டி பாராட்டினாங்க. பாஸ்டர் ஜேம்ஸ் இருக்காங்க. ஐயா பாஸ்டர் ஜேம்ஸ் சார். இவர் வந்து பேசார் பண்ணிவிடு அங்கே வந்து நம்மளோட நிறைய நாள் நெருங்கிய நண்பராக இருந்து பெரிய டீமே பில்டப் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு மாதம் ப்ரைஸும் வின் பண்ணுறாரு. அவரை கண்டிப்பாக பாராட்டுங்கப்பா. நல்லா பாராட்டுங்க. ப்ரைஸ் கொடுத்தவங்களுக்கும் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ குடும்பம் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் நீங்கள் சொன்னதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டதுக்கு சரியா? 8 கிராம் வந்து டோக்கன் வந்து யாரும் நீங்க இருக்கீங்களா? புதுசா யாரும் இந்த மாசம் புதுசா யாரும் இருக்கா? மேடம் நீங்க எடுங்க. ஒரு டோக்கன் எடுங்க. யாரும் மேடம் நல்லா பாருங்க. குழந்தை வீட்டில் வேண்டிங்க. சாரி 661 பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க சார். நம்பர் 4 4 கார்டு நம்பர் 4 ஒரு சவரங்க. நீங்க என்ன ரேட் ஒரு சவரம்? 70,000. 70. பாராட்டுகள் கொடுங்க. 8 கிராம். அடுத்தது போலாமா? அடுத்த பிரைஸ் போலாம். பிரைஸ் 5 பேருக்கு புதுசா வந்து அதிகம். சரி அடுத்தது எடுங்க. நம்பர் சார் 78 78 யாரு அந்த ப்ளூ கலர் கம்பெனி நான் அந்த ஊருக்கு போறப்ப எனக்கு கேட்க சண்டை போட்டு 78 பார்த்து 78 ஃப்ரிட்ஜு சீக்கிரம். ஆமா ஆமா மேடம் சொல்லுங்க. நான் பார்க்கணும் வச்சிருக்கீங்க லாஸ்ட் ஜோதியம்மா ஃப்ரீ கார்டு ஐடி வந்து 633 மேடம். ஃப்ரீ கார்டை வின் பண்ணிக்கிறாங்க. 10 பேர் இருந்தா ஒரு கார்டு ஃப்ரீ சொல்லிருங்க. அந்த ஃப்ரீ கார்டே ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த அடுத்தது ஃப்ரிட்ஜ் தான். புதுசாக வந்துருக்காரு நம்மளோட மீட்டிங்கில். பண்ணுங்க 476 476 பார்
பூங்கொடி பூங்கொடி 169 பூங்கொடி அவங்க இப்போ வரல சார். நான் வாங்கிட்டு வரேன். நீங்கள் எடுக்கிறீங்களா? இது ஒரு ஃப்ரிட்ஜ் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் ஒன் ஒன் டபுள் எயிட் 1188 என்னது அதை காட்டுங்க. ஏங்க அது 1188, இது 1118. 1188 பாருங்க, இது 118 பாருங்கப்பா. பத்தலும் இதுதானே எத்தனை வந்திருக்கு? 3 வந்திருக்கா சார்? நாலாவது ஃப்ரிட்ஜு, 4வது யாருக்கு? முதல்ல டோக்கன் பின்னாடி யாரா வந்து எடுக்குங்களா? டோக்கன் எடுத்து பின்னாடி கூட வரலாம். அவங்க பேச அவ்வளோ ஸ்பீக்கர் அவங்க இது ஸ்பீக்கர் 941 தில்சத் மேடம் லோகேஷ் அவங்களோட பேரு. அடுத்த ஃப்ரிட்ஜிங் ஒன்று எப்படி நாங்கள் நடத்துகிறோம் இதுவே குழுக்களை நாங்கள் எப்படி நடத்திட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? வெளிப்படைத்தன்மையை தான் போடுறோம். நீங்கள் வெளிப்படைத்தன்மையை தான் பண்ணிருக்கீங்க. குழுக்கெல்லாம் நியாயமாக நடக்குதுங்க. அதான் நாங்கள் எல்லாரும் வச்சுருக்கோம், வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? இப்போ சொல்லுங்க சுனில் குமார் இது 725. ஓகே, சுனில் குமார் ஹிந்தி மொழி பேசுகிற பீகார் சுனில் குமார். அஞ்சு வாஷிங் மிஷின் 5 பேருக்கு முதல் டோக்கன் எடுக்க வர வாங்க. வாஷிங் மிஷின் டோக்கன் எடுத்து யாரா வாங்கப்பா. வாங்க, சூப்பர். மேடம் உடனே வாஷிங் மிஷின் 5 ஒரு நல்லா ஷேக் பண்ணியிருக்கணும். அதில் பார்க்கக்கூடாது. 9/7 9/7 வாஷிங் மிஷின். பார்த்திபன் டீம் தான், திலகாதிபன் டீம் தானே. நல்ல வாங்க, வாஷிங் மிஷின் வாங்கிங்க. டோக்கன் வந்து டோக்கன் எங்கம்மா? அதை பிடிச்சி வாங்க. கைத்தட்டி வரணும்.
அடுத்தது வாஷிங் மிஷின் இன்னொருத்தது வாங்க டோக்கன் எடுங்க. மேடம் வந்துருக்காங்க கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க. எடுங்க அதெல்லாம் ஒன்று எடுங்க மேடம் யாரும் ஒன்று 531 531 531 531 பார்த்துட்டு இருங்க. இங்கே பாருங்க எல்லாருடையும் இப்போ கார்டு நம்பரும் டோக்கன் நம்பரும் ஒவ்வொரு மாதமும் அடுத்தது போலாமா? அதே வாஷிங் மிஷின் தான். பின்னாடி யாராவது எடுக்கப்பட்டவங்க எடுக்கு 565 சார் இல்லையா? அதே 565 யாராவது வராரு? லட்சுமி வாங்க. இல்லை ராமன் நீங்க வாங்க. அவர் நிறைய இருப்பார் எங்களுக்கு. அவர் டெய்லி ஆஃபீஸ் வருவார். டெய்லி இருப்பார். நீங்கள் புதுசாக சரிங்க வாஷிங் மிஷின் 08 ஆமாம் ஆமாம் 08 தான் வாங்க. இல்லை என்ன பேர் சொல்லுங்கப்பா. 08 நாலு டோக்கன் எடுத்துருவாங்க. ப்ளூ கலர் டோக்கனு 08 இது வந்து முடிஞ்சிச்சு. யாரும் கலைய வேண்டாம். கிஃப்ட் இருக்கு. யாரும் எழுந்து போக வேண்டாம் தயவுசெய்து ப்ளீஸ். அப்படி உட்காருங்க. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு வந்ததுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இடம் பார்க்கணுன்னா ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லுங்க. உங்களுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலர் டோக்கன் ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிடுங்க. இந்த ப்ளூ கலர் டோக்கன் ரிட்டர்ன் கொடுத்துருங்க. அடுத்த மாதத்துக்கு இந்த பேப்பர்லாம் கொஞ்சம் கொடுத்துருங்க. என்எல்சி பேப்பர் கொடுத்துருங்க.